தனி நபர்களால் நிர்வாகம் பண்ண கட்டப்பட்ட கோவில்களில் அவங்கெல்லாம் உண்டில் வைக்க தயங்குவாங்க. எனக்கு உண்டில் வச்சாக்க ஹெச்ஆர்என்சி வந்துடுவான்னு பயப்படுறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ கியூஆர் கோட் வச்சுலாமே. நம்ம போன முறை பேசினோம், இந்த மாதிரி கல்யாண மண்டபம் இல்லை காலேஜ் கட்டலாம், கல்ச்சுரல் சென்டர், இந்த மாதிரி வேலைகள்லாம் கவர்மெண்ட்டோட வேலை. கோவில்களுக்கு எதுக்கு வந்தது? கோவில்கள் அந்தந்த இடங்களில் உள்ள பக்தர்களுக்கான வசதியை மேம்படுத்தி அவங்க அதை விட்டுட்டு இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. அந்தந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அந்தந்த கோவில்களுடைய சம்பிரதாயத்தை விரிவுபடுத்த தான் உபயோகத்துன்னு இருக்கு. நீ ஆர்ட்ஸு, சயின்ஸு, இந்த சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு அதுக்கான காலேஜுகள் கொடுக்குறாங்க அனுமதி கிடையாது. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். ஹிந்து அறநிலையத்துறை குறித்தும் அதில் நிகழக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் குறித்தும் தொடர்ந்து நம்மோடு இணைந்து நம் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார். அவரை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், இப்போது பார்க்குறோம், நிறையா டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, யூபிஐ பேமெண்ட்டு எல்லாமே ஸ்கேனர் த்ரூ தான் போயிட்டுருக்கு. உண்டியலில் காணிக்கை செலுத்துவதையுமே இப்போது இந்த திராவிட மாடல் அரசு கியூஆர் கோடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யாருமே காசு இல்லைன்னு கூட சொல்லிட முடியாது, போகிறோம்னா மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அதில் ஒரு கேள்வி சந்தேகம் வருகிறது சார். இப்போது 100 ரூபாயை நாங்கள் கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 100 ரூபாயுமே கோவிலுக்கு போய் சேருவதில்லை. அதில் ஆடிட்டிங் ஃபீன் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீன் இருக்குது, அதில் ஒரு அமௌண்ட்டு அரசுக்கு போயிடுது, ஹெச்ஆர்என்சிக்கு போயிடுது, பாக்கி காசு தான் கோவிலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? 100% உண்மை. ஹெச்ஆர்என்சி சட்டப்படி கோவிலுக்குள்ள வருமானம், சொத்துக்கள் வருமானம், பக்தர்கள் காணிக்கை ரெண்டுமே, அது ரெண்டிலிருந்துமே 12% அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு எடுக்கிறாங்க. அதை தவிர 4% ஆடிட் ஃபீஸ் எடுக்கிறாங்க. மொத்தம் 16. அது நீ சொன்ன மாதிரி 500 ரூபா அப்படின்னு நம்ம போட்டாக்கா அதில் கிட்டத்தட்ட 80 ரூபா அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை தவிர அந்த மிச்சம் உள்ள 420 ரூபாவில் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருடைய ஃபீஸ் இருக்குது, அவங்களோட சேலரி இருக்குது, அதை கொடுக்குறாங்க. அதை தவிர அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு உள்ள வெஹிக்கிள்ஸு, இன்னும் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னால் அங்கே லோக்கலாக ஒரு சுமோவோ அல்லது சாதாரண இன்னோவா கார் சார், இன்னோவா ஜேசி அவங்களுக்கு ஈகோவெல்லாம் கிடையாது. அந்த ஜேசி லெவல் ஈகோ இருந்தாக்க அவருக்கு உண்டு. கிறிஸ்டா அந்த மாதிரி காருகளுக்கெலாம் கூட அந்த பணம் மிச்சம் உள்ள 420 அங்கெல்லாம் போயிட்டுருக்கு. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னாக்க, இந்த கியூஆர் கோடு கொண்டு வர்றது ஹெச்ஆர்என்சிக்கு என்ன சொல்கிறது, ஒரு சாதகமாக இருக்குமா தெரியல. ஏன்னாக்க அவங்க கோவிலை கையகப்படுத்துறது அவங்க என்ன ரூல் வச்சுருக்காங்கனாக்க, இந்த கோவிலை உண்டியல் இருந்தாக்க நான் கையெழுப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சிதம்பரம் நடராஜ கோவில் பார்த்தீங்கன்னா உண்டியலே கிடையாதுங்க. ஒரு கோவிலில் நிறைய தனிநபர்களால் நிர்வகிக்கக்கூடிய தனி நபர்களால் நிர்வாகம் பண்ண கட்டப்பட்ட கோவில்களில் அவங்கெல்லாம் உண்டில் வைக்க தயங்குவாங்க. எனக்கு உண்டில் வச்சாக்கா ஹெச்ஆர்என்சி வந்துடுவான்னு பயப்படுறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ கியூஆர் கோட் வச்சுலாமே. கியூஆர் கோட் வச்சாக்கா ஹெச்ஆர்என்சி வர முடியாதுன்னு ஒரு நிலைப்பட வந்துட்டு அதை வரவேற்கத்தக்க இது தான். அதனால் அந்த நீங்கள் சொன்ன விஷயம் உண்மை. கோவில் இப்போ ஆக்சுவலாக அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ 12% எதுக்கு வந்துன்னு பார்க்கணும். ஆடிட் ஃபீஸ் தனியாக வரலாம். நம்ம அந்த 12% ஆரம்ப காலத்தில் அது 2% 3% தான் இருந்தது 1950s. அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓமதூரார் கொண்டு வந்த காலம் 1951 ஒரிஜினல் ஆக்டில் அது மேல்முறையீடு போய் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ கலெக்ட் பண்ணுறது தவறுன்னு வாதாடி அது இன்கம் டேக்ஸ், அது டேக்ஸா இல்லை இது ஃபீஸா அப்படின்னு வாதாடி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அது 2-3% தானே, விட்டுடுங்க, எதுக்கு அதை பற்றி பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. ஆனால் அது விஸ்வரூபம் எடுத்து 2-3% 12% ஆகிடுச்சு. அதுக்கு மேலே 4%
ஆடிட் ஃபீங்கிறது இன்னும் மோசடி. ஏன்னாக்க ஆடிட் பண்ணுறவங்க அன்குவாலிஃபைட் எம்ஏபிஎல் பிஏபிஎல் தான் இங்கே இருக்கிறவங்க. இன்டர்னல் ஆடிட் தான் அதுவும் இல்லையா சார்? இன்டர்னல் சொல்ல முடியாது, ஏன் தனி ஆடிட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பல முறைகள் அந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ்லாம் நல்ல குறைபாடுகள், நல்ல குறை சொல்ல முடியாது, குறைபாடுகள்லாம் வெளிப்படையாக அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பல முறையில் ஹெச்ஆர்என்சி இன்னும் தவித்து கொண்டு தான் இருக்கிறது. பல்வேறு லட்சங்கள்ல வந்து ஆடிட் அப்ஜெக்ஷன் 20 லட்சம், கிட்டத்தட்ட 18 லட்சம் ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இன்னும் இருக்கு, அதை எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம. அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு அந்த 4% ஆடிட் ஃபீ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35-40 கோடி கிட்டத்தட்ட வரும் அந்த கலெக்ஷன் இது பார்த்தாக்க. அந்த மாதிரி 40 கோடி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடிட்டர்ஸ், நம்ம நல்ல ரிப்யூட்டட் ஆடிட்டர்ஸ் கூட நம்ம அங்கே நியமித்தாக்க அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க வந்து தேல் பி மச் ஹாப்பியர் டு பெர்ஃபார்ம் த ஆடிட் ஃபார் மச் லோவர் அமௌண்ட். இருந்தாலும் இவங்க அந்த 4% எடுத்துக்கிறாங்க, அதுலேயும் அவங்களுக்கு ஆதாயம் பார்க்குறாங்க. ஸோ இந்த கியூஆர் கோட் அப்படிங்கிறது இந்த கோவில் வருமானத்தை அதிகப்படுத்தி அதிலிருந்து அவங்களுக்கு 16%, அதை தவிர உபரி இருக்கிற பணத்தில் எந்த மாதிரி கட்டுமான வேலைகள் மேற்கொள்ளலாம். நம்ம போன முறை பேசினோம், இந்த மாதிரி கல்யாண மண்டபம் இல்லை காலேஜ் கட்டலாம், கல்ச்சுரல் சென்டர், இந்த மாதிரி வேலைகள்லாம் கவர்மெண்ட்டோட வேலை. இந்த கோவில்களுக்கு எதுக்கு வந்தது? இதெல்லாம் கோவில்கள் அந்தந்த இடங்களில் உள்ள பக்தர்களுக்கான வசதியை மேம்படுத்தி அவங்க அதை விட்டுட்டு இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஒரே விஷயந்தான் வரும், இந்த மாதிரி கட்டுமான வேலைகள் 18 கோடி 20 கோடி 100 கோடி செஞ்சாக்கா அது எவ்வளவு கமிஷன் வரும் அப்படிங்கிறது பொதுமக்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போது பொதுவாகவே இப்போது நான் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா கூட என்னுடைய மொத்த வருமானத்தை பார்த்துட்டு அதுலேருந்து தான் அந்த டேக்ஸை எடுப்பாங்க. இப்போ நான் 100 ரூபா காணிக்கை கொடுக்குறேன்னா 100 ரூபா போன பிறகு அதன் பிறகு அந்த ஆடிட்டிங் அமௌண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீயை எடுப்பாங்களா, இல்லை முதலிலேயே அந்த ஆடிட்டிங் அட்மின் ஃபீயை எடுத்துட்டு தான் பாக்கி 86 ரூபாயை கோவிலுக்கு செலுத்துவாங்களா சார்? இது எந்த மாதிரியான முறை இது? அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க இந்த வருஷம் இவ்வளோ ரூபா வந்திருக்கு, இதுலேருந்து 12% எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதுலேருந்து 4% ஆடிட் ஃபீ எடுத்துறாங்க. ஆனால் பல முறையில் அந்த ஆடிட்டை நடக்கிறது இல்லை. அந்த ஆடிட் 3-4 வருஷம் கழிச்சு ஆடிட்டை பண்ணுறாங்க, ஆனால் அட்வான்ஸாக பணம் எடுத்துடுறாங்க. ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் என்னன்னாக்க அந்தந்த வருமானம் அந்தந்த வருடங்களோட வருமானத்திலேருந்து தான் 12% எடுத்துக்கிறாங்க. அந்தந்த வருடத்திலிருந்து தான் அது எடுக்கப்படுகிறது. இப்போ அவங்களுடைய இயர்னு பார்த்தாக்க ஜூலை டு ஜூன் பசலி இயர் அப்படிங்கிறாங்க. அதுவே ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. இது பசலிங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா ஒன்று ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு நம்ம நாடு ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் எல்லாம் ஃபாலோ பண்ணுற இயர் வந்து 1 ஏப்ரல் 31 மார்ச். இன்கம் டேக்ஸும் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. பல தனிப்பட்ட நிறுவனங்களும் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. சில நிறுவனங்கள் ஜனவரி டு டிசம்பர் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் ஜூலை டு ஜூன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த பசலி எங்கேருந்து வந்தது? திடீர்னு அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததா? அது எதுக்காக அங்கே ஜூலை டு ஜூன் கோயில்களுக்கு அந்த மாதிரி இயர் அந்த கணக்கீடு எதனாலங்கிறது தெரியல சார். உண்டு. ஃபசல் அப்படின்னா உருது மொழி. இது ஃபசல்ங்கிறது அறுவடை. அந்த அறுவடை வருடங்கள் தான் அந்த ஃபசலி இயர் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபசல் அப்படிங்கிறது பசலின்னு ஆயிடுச்சு தமிழில். அது இன்னும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துருக்கோம் சார். இப்போ இந்த வருமானங்கள்ல நீங்க சொன்னீங்க, இப்போ அந்த 16% இல்லாமல் பாக்கி இருக்கக்கூடிய இதுலேருந்து தான் கோவில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க சார். ஆமாம், அங்க இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எல்லாருக்குமே எல்லா அந்த நிர்வாக செலவுகளை அந்த அமௌண்ட்லேருந்து தான் பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வாங்கிட்டு அதுலேருந்து கொடுக்காம அதுலேருந்து அவங்க ஹெச்ஆர்என்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும்தான் அது செலவு. இல்லைன்னா இதில் இன்னொரு விஷயம் பார்த்தாக்க, இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அது 350-400 கோடி கிட்டத்தட்ட. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல அந்த கோவிலுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு கூட வராதா சார்? வராது. அந்த கோவில் அந்த ஃபீ மிச்சம் உள்ள 500 ரூபா பக்தர்கள் காணிக்கை செலுத்துறதுல இந்த 400 மிச்சத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபீஸ் அங்கே இருக்கக்கூடிய சேலரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே 420 வரும். மற்ற இந்த 12% ஆஃப் அட்மின்ல வராது. இந்த மற்ற 80 ரூபா வந்து இந்த ஹெச்ஆர்என்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க சேலரிக்கு மட்டும்தான் போகும். இதுலேயும் 380-400 கோடி கலெக்ட் பண்ணுறாங்க.
அதில் அந்த டிபார்ட்மெண்ட்டு செலவு எக்ஸ்பென்ஸ் பார்த்தாக்க 400 விட ரொம்ப கம்மி, 300 280 கோடி தான் வரும். ஸோ அந்த சர்ப்ளஸை எப்படி சர்ப்ளஸ் அவங்க அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாது, அவங்க கவர்மெண்ட்டுக்கே போகிறது. கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் சார். இந்த பல்வேறு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கோவில் கணக்கு கிடையாது, ஏன்னா கோயிலில் வெளியேறது. அதை தவிர அந்த 420 ரூபாயிலேருந்து இல்லை, இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து கோவில் சேவிங்காக பண்ண மாட்டாங்களா சார்? இந்த வைப்பு கணக்கில் கோவில்களுக்கு வைக்கிறதுங்கிறது, இந்த ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது, அந்த கோவில் கணக்கில் வைக்கிறது வந்து 500 ரூபா காணிக்கை, அதுலேருந்து நீ சொன்ன மாதிரி 16 ரூபா போயிடுறது, 80 ரூபா போயிடுறது, மிச்சம் 420 வந்து கோவில் அந்தந்த கோவிலுடைய அங்கே செயல்படுவாங்க சேலரிஸ், எலக்ட்ரிசிட்டி, மெயின்டெனன்ஸ் அங்கெல்லாம் போயிடுறது. அதை தவிர 350 ரூபா 400 ரூபா 350 ரூபா 300 ரூபா மிச்சம் இருக்குது அப்படின்னாக்க பல வருடங்களாக சேமித்து வந்த அமௌண்ட்டு கோடிக்கணக்கில் ஆன பிறகு HRNC கமிஷனர் ஆர்டர் போடுவார். இந்த மாதிரி திருத்தணி முருகன் கோவில் நீங்கள் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் காமன் குட் ஃபண்டுக்கு உடனடியாக செலுத்தி விடுங்கள். ஏன்னா இன்னொன்று இருக்குது, இந்த 12% 4% தவிர காமன் குட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஃபண்டு நோக்கம் என்னன்னாக்க கோவில்கள் அவங்களுடைய என்னென்ன செலவுகள் மேற்கொள்ளணுமோ அதை தவிர அதிகமாக உங்களுக்கு பணம் இருந்தாக்க அதை ஒரு காமனாக ஒரு இடத்துல வச்சு மற்ற கோவில்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அவ்வளோ வசதி இல்லாத கோவில்களுக்கு கொடுக்கலாம், அதான் அதோடைய நோக்கம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கனாக்க இஷ்டத்துக்கு அந்த கோவில்கள் அந்த அந்த அறங்காவலர்கள் தான் முடிவு பண்ணோம், எங்ககிட்ட வருமானம் இந்த வருஷம் 1 கோடி ரூபா உபரி நிதி இவ்வளோ இருக்குது இருந்தாக்க அந்த உபரி நிதியிலேருந்து நாங்கள் காமன் குட் ஃபண்டுக்கு நாங்களே சுயேட்சையாக இவ்வளோ கொடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து கமிஷனர் ஆர்டர் போடுவார், திருத்தணி 5 கோடி, மதுரை 2 கோடி, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அது காமன் குட் ஃபண்டு போகும். இப்போ சமீபத்தில் அது வருமானம் இல்லாத கோவில்களுக்கு தான் உண்மையிலேயே பயன்படுத்த தேவை, அதான் பண்ணணும். அந்த காமன் குட் ஃபண்ட்லேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு கல்யாண மண்டபம் அது வந்து வரவேற்கத்தக்கன்னு வச்சுப்போம் ஆர்குமெண்ட் சேக். அந்த கல்யாண மண்டபம் கட்டுறதும் எந்த ஃபண்டில் கட்டணும்? காமன் குட் ஃபண்டு இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாரும் எல்லா கோவிலேருந்தும் அந்த வருமானத்தை, அப்போ இதுக்கு திரும்பியும் கோவிலேருந்தே பணம் எடுக்கிறீங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி சோஷியல் ஒர்க்கு, கம்யூனிட்டி மேம்பாடு, நல்லது பண்ணுறோம் பண்ணால் காமன் குட் ஃபண்ட் பண்ணுங்க. அதான் பெரிய காமன் குட் ஃபண்ட். அது பண்ணாமல் திரும்பி கோவிலே பணத்துலேயே கை வைக்கிறீங்க. அதை இப்போ இந்த கேள்வியும் கேட்டாங்க உயர்நீதிமன்றத்தில். காலேஜ் கட்டுறேன்னு ஆரம்பித்த போது இந்த காலேஜ் எப்படி இங்கே கட்டுறீங்க, அந்தந்த கோவில்களில் அறங்காவலர்களே இல்லை, யார் இந்த ஸ்கீமை ஃபார்வர்ட் பண்ணாங்க உங்களுக்கு கேட்டபோது, இல்லை நாங்கள் கோவில் பணத்துலேருந்து கட்டலை, நாங்கள் காமன் குட் ஃபண்ட்லேருந்து கட்டுறோம் அப்படின்னு பதில் கொடுத்தாங்க HRNCயில். நீதிபதி கேட்டார், அந்த காமன் குட் ஃபண்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த காமன் குட் ஃபண்டே அந்த அறங்காவலர் தான் கொடுக்கணும், அறங்காவலரே கிடையாதுங்கிறீங்க 2012 எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க வந்து 4 காலேஜ் கட்டிட்டோம், அதனால் மிச்சம் உள்ள 6 காலேஜ் கட்டலைன்னு சொன்னோம்னா 6 தடை விதிச்சாங்க. அதனால் இங்கே 12 14 மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே இவங்க வந்து காமன் குட் ஃபண்ட் நிறையா பணம் எடுக்கிறாங்க கோயிலிருந்து. இந்த பணங்கள் இந்து சமுதாயத்திற்காக, இந்து சமுதாய மேம்பாட்டுக்காக கொடுக்க வேண்டிய பணம். முதியோர் இல்லம், கல்ச்சரல் சென்டர், கல்யாண மண்டபம், இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களோ தனிப்பட்ட அந்தந்த இயக்கங்களுடைய நோக்கம் இருந்தால் செய்யலாம். இது கோவில் நோக்கம் கிடையாது. HRNC ஆக்ட்லேயே செக்ஷன் இருக்குது, அதில் 9, 10 கொடுத்துருக்காங்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணலான்னு. கிளாஸ் இருக்குது சார். ஆமாம், அது ஒரு செக்ஷனே இருக்குது. இந்த செக்ஷனில் 9, 10 ஹெட்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் செலவு பண்ணலான்னு இருக்குது. அப்படி பார்த்தாக்க அதில் வந்து யூ கேன் எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆனாக்கா அந்தந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அந்தந்த கோவிலுடைய சம்பிரதாயத்தை விரிவுபடுத்த தான் உபயோகம்னு இருக்குது. நீ ஆர்ட்ஸு, சயின்ஸு, இந்த சோஷியாலஜி,
பொலிட்டிக்கல் சயின்ஸு அதுக்கான காலேஜுகள் கொடுக்குறாங்க அனுமதி கிடையாது. அது அந்த கிளாஸ்லேயே இருக்குது, ஹெச்ஆர்என்சி ஆக்ட்லேயே இருக்குது. அது யார் மதிக்கிறாங்க? கோர்ட் ஆர்டரே மதிக்கிறது கிடையாது. அப்போ ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எப்படி மதிப்பாங்க? நேயர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கலெக்டர் இருக்கிறாரு. அந்த கலெக்டர் அவருக்கு அவருடைய டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்ல அவருடைய ரீஜன்லேயோ ஒரு பப்ளிக் ஒர்க் எடுக்கணும் அப்படின்னாக்க அவர் கடிதம் போடும்போதே இந்த இடம் ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடம், அதை ஈஸியாக கொடுத்துடலாமேனு கேட்குறாரு. அவருக்கு இந்த இடங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடங்களே கிடையாது. வழிபடும் கோவில்கள் ஏன் குறிப்பாக குறிவைத்து இருக்கிறாங்க? ஏன்னாக்க எதிர்த்து சொல்ல ஆட்கள் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கலெக்டர் எடுத்துங்களேன், எல்லாருக்குமே இது கள்ளக்குறிச்சியில் கலெக்டரேட்டுக்கு இடம் வேணும். யார் எடுத்தாங்க? சர்ச்சிலேருந்து கேட்டாங்களா, இல்லை வக்ஃபுலேருந்து கேட்டாங்களா, இல்லை மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டாங்களா?